வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை வெயிட்டேஜ் முறையில் தேர்வு செய்வதற்கு எதிரான வழக்கு பணி நியமனம் செய்ய தடை மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. பயங்கரமான செய்தியெல்லாம் இருக்கு. ஏன்னா இதே ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர்கள் இன்டர்வியூ கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அவங்க வயிற்றுல எப்படி புளிய கரைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேற்று மத்தியானம் இந்த இது தடை வரும் பொழுது அவர்கள் எல்லாம் அங்க கவுன்சிலிங்ல இருக்கிறாங்க. ஓஹோ, இன்டர்வியூ நடக்கலாம், கவுன்சிலிங் நடக்கலாம், ஆனா நியமன ஆர்டர் கொடுக்க கூடாது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உண்மையிலே பயந்து போய் இருக்கிறாங்க இந்த ஆசிரியர்கள் என்று சொன்னால் தகுதிகான் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தடை. உச்ச நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அப்போ இதையே வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையை ரத்து செய்ய வேண்டும் விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல் என்பதாக வந்திருக்கு. வெயிட்டேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. என்ன இது வில்லங்கம் வெயிட்டேஜ் கேட்கலாம் நம்மால. ஆமா, என்னைன்னு விளங்கவே மாட்டேங்குது ஐயா. தகுதி தேர்வுன்றாங்க, என்ன படிச்சு ஆசிரியர் பயிற்சி படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்கள தகுதி தேர்வு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்காங்க. தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வுல ஒரு சில மதிப்பெண் வாங்குறாங்க. இந்த மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் தான் எங்களுடைய நியமனம் இருக்கணும். நீங்க வெயிட்டேஜ் சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்க பிளஸ் டூல என்ன மார்க் வாங்கணும், பட்டய படிப்புல என்ன மார்க் வாங்கணும், ஆசிரியர் படிப்புல என்ன மார்க் வாங்கணும், அதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களுடைய சிக்கல். வில்லங்கத்தை கொண்டாடாதேங்க. ஆமா, ஏன்னா இந்த தகுதி தேர்வுல 150க்கு மார்க் போடுறாங்க. அந்த 150க்கு 92 வாங்கினா பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. 92 வாங்கிட்டாலே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. 2012-13 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 12 எல்லாம் இப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அந்த 150க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க் 60க்குன்னு கணக்கெடுக்கப்படும். மீதி உங்க பிளஸ் 2 மார்க், நீங்க பட்டய படிப்பு படிச்ச மார்க், ஆசிரியர் தேர்வுல படிச்ச மார்க், இதெல்லாம் ஒரு 40க்கு கணக்கெடுக்கப்பட்டு அந்த 100க்கு நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்களோ அதன் பேர்ல உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அந்த வெயிட்டேஜ் மார்க் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க 2000ல நாங்க படிக்கும் பொழுது அப்பெல்லாம் பிளஸ் 2ல 1200க்கு 1200 அப்படின்னு வாங்குறாங்களே. இப்ப அதெல்லாம் நடக்கிற கதை இல்லையா? இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஒரு 700-800 மார்க் தான் வரும். அப்ப அதுக்கு நீங்க வெயிட்டேஜ் குடுக்குறீங்க அப்படின்னா இப்ப படிச்சவங்களுக்கு அதிக மார்க் வந்துருமே அப்படிங்கிறது அவர்களுடைய இது. ஆனா வெயிட்டேஜே கூடாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் தான் புரியல. அவ்வளவு தூரம் வில்லங்க இருக்குது. ஆமா, உள்ளபடியே இப்ப தடை விதித்தாலும் உட்கார்ந்து விசாரிப்பாங்க. நிச்சயமா விசாரிப்பாங்க. கட்டாயம் வெயிட்டேஜ்ங்கிறது வேணும். ஆனா எதுக்கு வெயிட்டேஜ் குடுக்கறாங்க அப்படிங்கறதான் இவங்க கவனிக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு 30-40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல இவங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா எப்படி அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. சரி, நீங்க வயது அவங்க சீனியாரிட்டிக்கு அவங்க ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பதிவு பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க. இல்ல அவங்க ஏற்கனவே வேற பள்ளிகளில் பாடம் நடத்தினா அந்த தகுதி இருந்தா அந்த அனுபவம் இருந்தா அதுக்கு மார்க் கொடுங்க. அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கும் வெயிட்டேஜ் போட்டு வெயிட்டேஜ் மார்க் என்பது இருக்கிறது தான் சரியான முறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய இந்த கல்வி ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கு. வெயிட்டேஜையே தமிழில் எப்படி அம்பத்தூரில் இருந்து வரும் தமிழேடு போடுறாங்கன்னா தகுதி கான் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தடை அப்படின்னு தான் அவங்க போடுறாங்க. அதாவது தகுதி தேர்வு என்பது வேறு, தகுதி கான் மதிப்பெண் என்பது வேறு. என்னென்ன தகுதி என்னென்ன பிரிவுல இருக்குது என்று நீங்க இப்ப விளக்கி சொன்ன மாதிரி அந்த கான் மதிப்பெண் என்பதுலதான் இந்த வில்லங்கம்னு சொன்ன சுத்தமா தகுதி கான் மதிப்பெண்ணே இருக்கக்கூடாது இல்லையா? தகுதி உள்ளவங்க வரணும் ஐயா. நாம் கேட்பதெல்லாம் மாணவர்கள் நிலையிலிருந்து, மாணவிகள் நிலையிலிருந்து, பெற்றோர் நிலையிலிருந்து, பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய ஆசிரியர்கள், உயர்நிலை பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள், கல்லூரிக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் முறையா கல்வி கற்றுக் கொடுக்கணும்ங்கிற மனோபாவத்தில் இருக்காங்களா? அதுதான் இப்ப அடிப்படையான கேள்வி. அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் ரொம்ப கமிட்மெண்டோட அவங்க வந்தாங்க. அவர்களுடைய வேலையை அவர்கள் உண்மையே உன்னதமான ஒரு பணியில், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த குருக்கான தகுதிகளோட ஆசிரியர்கள் இருந்தாங்க. இந்த இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் அப்படின்னு பெரும்பாலானவர்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது, பெரும்பாலானவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் அங்க ஆசிரியர் பணியில நிறைய இப்போ பணம் கிடைக்குது, அதுக்கு அந்த சம்பளம் எல்லாம் ரொம்ப கூட்டிட்டாங்க, அதுக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
உண்மையிலே அர்ப்பணிப்போடு வேலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. அதாவது நீங்க ரொம்ப மேலோட்டமா தான் சொன்னீங்க. உள்ளபடியே கிராமப்புறங்களில் ஒரு உயர்நிலை பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் காதலித்தோ பழகியோ மற்றதோ என்ன ஒரு ஆசிரியை திருமணம் செய்தால் 2 பேரும் வாங்குற சம்பளம் இருக்க ஒரு காலத்துல 20,000 நாள், 25,000 நாள், 30,000 நாள் என்ன அதுல ஹெவியா அவர்களுக்கு மாதம் கையில காசு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்கு. அங்குள்ள பண்ணையார்களே நிலம் ஆளும் முதலாளிகள். அண்ணா சொன்னது போல அவர்களே நிலத்தை போட்டுட்டு விவசாயம் செய்ய முடியலன்னு திணறிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வங்கியில வாங்கிக்கிட்டு அதுல போட்டுக்கிட்டு காசை போட்டுட்டோமே விவசாயத்துல முழுங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களே இவங்கள்ட்ட தான் காசு வாங்க வேண்டியிருக்கு கடன். பெரும்பாலான கிராமப்புறத்துல இருக்கிற ஆசிரியர்கள் வந்து வட்டிக்கு கொடுக்கிற ஆளா மாறிட்டாங்க அப்படிங்கறத சொல்ல வரீங்க நீங்க. அந்து வட்டிக்காரர்களாக மாறும் நிலைக்கோ வட்டி கொடுக்கும் மாறும் நிலைக்கோ போய்விட்டார்கள் என்ற நிலையில அவர்களுடைய வர்க்க உணர்வு எப்படி இருக்கும்? இந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கணும்னா இருக்கும், அவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி பயன்படுத்தலாம்னு தான் இருக்கும். இதே மாதிரி கல்லூரிக்கு வரக்கூடிய ஆசிரியர்களும் நம்ம ஆசிரியர் சமூகத்திற்கு எதிராக அல்ல, ஆசிரியர் சமூகம் தான் தலைமை ஏற்க வேண்டும். ஆசிரியர் சமூகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றத்தையே கொண்டு வந்தது காங்கிரசுக்கு எதிராக. ஆசிரியர் சமூகம் என்பது அறிவு கூறிய சமூகம், அது முன்னேறிய சமூகம், அது உள்ளதை எடுத்து சொல்ல வேண்டிய சமூகம், நல்ல ஆட்களா வரணும், அதுதான் விரும்புறோம். கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியமே கிடைக்குதுங்க 30,000 40,000 50,000 1 லட்சம் ரூபாய் வரை கிடைக்குதுங்க சம்பளம். சரி நல்லா கிடைக்கட்டு, ஆனா இது மாதிரி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி மாணவ மாணவிகளை தயார் பண்ணல. அதை செய்யாம அவங்க படிக்காம வருவதும் படிச்சுட்டு வந்தாலும் ஒப்பித்தல் வருவதும் என்று செஞ்சுக்கிட்டு கடனே என்று கல்வி கற்றுக் கொடுத்தால் அந்த சமூகத்தை பழிக்குமா அல்லது அதனால் ஒட்டுமொத்த சமூகமும் பிழைக்குமா என்ற கேள்வி வருது இல்ல. அதான் இந்த சேமியர் சாலை ஆங்கிலேயர் என்ன எடுத்து போட்டிருக்குன்னா 50% கிட்ஸ் லேக் ஸ்கில்ஸ் ஃபார் கிரேட் தே ஆர் இன். கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மாணவர்கள் அவங்க எந்த கிரேட்ல இருக்காங்களோ, அதாவது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் எந்த வகுப்புல இருக்காங்களோ அந்த வகுப்புல என்ன அடிப்படையான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதோ இருக்க வேண்டுமோ அந்த தகுதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப வந்து யாருடைய பிரச்சனை அப்படின்னு இந்த பத்திரிகை என்ன எடுத்து போட்டிருக்குடா, பெற்றோர்களுடைய பிரச்சனைன்னு எடுத்து போட்டிருக்கு. நீங்க பாருங்க, ஒரு குழந்தை காலையில பள்ளிக்கூடம் போச்சு அப்படின்னா சாயங்காலம் வருது. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு நாள் 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பள்ளியில் இருக்கும் குழந்தை மீதி வீட்டுல வந்து என்ன எவ்வளவு மணி நேரம் படிச்சாலும் கூட அந்த 10 மணி நேரம் படிப்புக்கு ஈடாகுமா? அப்ப 10 மணி நேரம் பள்ளியில் இருக்கிற குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களுடைய இதா இல்ல பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டுமாங்கிறதா இப்ப. அதாவது வேலை வேணும் வேலை வேணும்னு எல்லாரும் கேட்பது நியாயம். சரி, வேலை கொடுக்கணும் அரசாங்கம் என்பதும் நியாயம், தனியார் கையில தள்ளிவிடக் கூடாது என்பதும் நியாயம். ஆனா வேலை வேணும் அரசாங்க வேலை வேணும், சம்பளம் வேணும், எங்களுக்கு அதிக சம்பளம் வேணும், 7 விழுக்காடு அகநிலைப்படியே உயர்த்திட்டா மத்திய அரசு மாநில அரசுக்கும் உயர்த்தணும், நாங்க மட்டும் மேட்டுக்குடியா ஆய்கிட்டே இருக்கணும், கீழே பெருவாரியான மக்கள் கஷ்டப்பட்டு என்ன அவலத்தில் நிலைக்கு போனாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் என்ற மனோநிலை என்ன மனோநிலைன்னு வேலை வேணும் கேட்கறவை தான் சொல்லணும். அரசாங்க வேலை வேணும்னு கேட்கறவை தான் சொல்லணும் என்று சனம் கேட்பாங்கல்ல. அதுதானே ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாரு, என்னையா இது நாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லாம விவசாய தொழிலாளி இருக்கிறான், ஆனால் விசிறியில் கீழே உட்கார்ந்து கொண்டு இந்த அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு வைக்கிறார்களே அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே பாருங்க எம்ஜிஆருக்கு உள்ள செல்வாக்கல விவசாய தொழிலாளி பூரா பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியரை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, கிராமத்தில் இருக்கிற அரசு ஊழியர் என்னன்னா ஆசிரியர்களா வருவாங்க அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருவாங்க. ஏய் என்னையா விசிறிக்குள்ள உட்காந்துக்கிட்டு சம்பள உயர்வு வச்சா எம்ஜிஆர் வாத்தியார்த்திய களவரிக்க வாரியா கேட்டாங்க. கிராமத்துல அவளுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கேட்டிருந்தா கூட இன்னைக்கும் விவசாய நிலை அதே மோசமான நிலையாதான், அதை விட மோசமா இருக்கு. மோசமா இருக்கு. ஓடியாந்துகிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் எங்கேயோ போயிட்டாங்க, அதாவது வேலை கிடைத்த ஆசிரியர்கள் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. வேலை கிடைக்காத ஆசிரியர்கள் சார்பாக நாமும் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த வேலை என்பது என்ன என்று புரிந்து கொண்டு எதிர்கட்சிகளும் பேசணும். தகுதிகளை நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தகுதி இல்லாதவர்கள் தயவு செய்து வராதியோ வேற வேலைக்கு போயிருந்தோ என்பது எதிர்கட்சியாளர்களும் சொல்லுவாங்களா? எதிர்கட்சி அரசியல் பண்ணக்கூடாது. வெயிட்டேஜ் முறையை எதிர்த்து சான்றிதழ் ஒப்படைப்பு போராட்டமும் நடத்த போறாங்களா 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அன்னைக்கு. இது ஏதோ
வேலையில்லா பட்டதாரிகள் வேலைக்கு கேட்பதாக மட்டும் நினைக்க கூடாது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு கல்வி வழிகாட்டல் தான் நினைக்க வேண்டாம். எதிர்கட்சி தலைவர் கலைஞர் நினைச்சா விஜயகாந்த் பின்னாலேயே ராமதாஸ் பின்னாலேயே பேசுவாங்க. அதாவது protest break out against Swami's remarks ன்ட்டு அண்ணா சாலை ஆங்கில ஏடு போட்டுச்சுன்னா இந்த ஏடு மட்டும் போட வேண்டாங்க. தமிழ் ஏடுகள் அச்சு ஊடகம் மட்டும் இல்லீங்க, நேற்று காட்சி ஊடகம் பூரா இதுதானுங்க. முந்தானத்துக்கு முந்தின நாள் தொடங்கி சுப்பிரமணிய சாமி ஆக்கிரமிக்கிறாருங்க என்பது போல தேவையில்லாம அவர் பேமஸ் ஆக்கிட்டே இருக்கிறாங்களா? அவர் பேமஸ் ஆகுவதற்காகத்தான் இதை அப்படி சொல்லி அப்படி கொண்டு வந்தாராம் என்றெல்லாம் நம்ம போக முடியாது. பொறாமையால் எனக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் சொல்லிட்டார். மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழக தலைவர்கள் முயற்சி செய்யவில்லை, பொறாமையால் எனக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் சுப்பிரமணிய சாமி குற்றம். நேற்று மீனவர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்த அனைத்து மீனவர்களையும் திரட்டி ராமேஸ்வரத்துல சூசாமி கொடும்பாவி எரிச்சு பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அலுவலகம் முன்னால போய் முழக்கம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. சரி, ஆனா இவர் சொன்னாரு ஏதோ மீனவர் சங்கங்கள் தான் எனக்கு லெட்டர் கொடுத்துச்சுங்க, அதனாலதான் நான் போய் பேசினேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மீனவர் சங்கம் என்ன பண்ணிச்சான்? நிறைய வில்லங்க இருக்குங்க. சரி, உள்ளபடியே தமிழக மீனவர் பிரச்சனை சுப்பிரமணிய சாமி கருத்துக்கு ஜெயலலிதா கண்டனம்னு இன்னைக்கு தான் தாமதமா போட்டிருக்காங்க இடதுசாரி ஏட்ல. ஆனா சுவாமி ஹிஸ் பேக் சேஸ் போட்ஸ் ஓன்ட் பை பாலு சசிகலா என்பதாக இந்த சாமியல் சாலை ஆங்கில ஏடு எடுத்து போட்டிருக்காங்க. டிஆர் பாலுவையும் சசிகலாவையும் படத்தை போட்டு அண்ணா சாலை தமிழேடும் போட்டிருக்கு. மீனவர் பிரச்சனை பின்னணியில் பிரபலங்கள் சுப்பிரமணிய சாமியின் அடுத்த குண்டு அப்படின்னு அவங்களும் எடுத்து போட்டிருக்காங்க. உள்ளபடியே என்ன அந்த பிரபலங்கள் போட்டதுல அவங்களும் ஒரு பக்கம்னா தினத்தந்தியில மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழக தலைவர்கள் முயற்சி செய்யவில்லை சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டு என்பதாக எடுத்து போட்டார். உள்ளபடியே இதுல என்னெல்லாம் விஷயம் உண்மை என்று நாம விசாரிக்கும் பொழுது இவர் சொல்றாராம் பாஜகவுல சூசாமி அவர் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறியதாக, மீனவர்களை மீனவ படகுகளை விடுவிக்காதே என்று ஆலோசனை கூறியதாக. அதை அவங்க என்ன கேட்காங்கன்னா 3000 மீனவர்கள் நேற்று இறங்கி அந்த போராட்டத்தை நடத்தினாங்களா, அதுல சேசுராஜா சொல்வதாக அண்ணா சாலை ஆங்கிலேயர் சொல்லுது. இவர் சுவாமி was saying to make it out of the boats were owners by corporate. இந்த விசைப்படகினுடைய முதலாளிகள் உரிமையாளர்கள் ஏதோ கார்பரேட்டுகள் பெருமுதலாளிகள் போல அவர் சித்தரிக்க முயல்கிறார். உண்மை அப்படி அல்ல. இங்கு இருக்கின்ற மீனவர்கள் தான் இந்த விசைப்படகுடைய முதலாளிகள். ராமேஸ்வரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 850 மெக்கனைஸ்ட் போட் இருக்கு. இந்த 850 மெக்கனைஸ்ட் போட்டும் இங்க இருக்கிற மீனவர்களுக்கு சொந்தமானது. இது வங்கிகளில் வட்டிக்கு கடன் வாங்கி அவர்கள் அந்த போட்டை தயார் பண்ணிருக்காங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. தெளிவா சேசுராஜ் சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி உள்ளபடி அப்ப என்ன தெரியுது, அங்க போய் நம்ம விசாரிச்சோம். சசிகலாவுக்கு எந்த போட்டும் கிடையாதுங்க, அத்தனையும் பொய்யுங்க. தெரிஞ்சு போச்சா? சரி, முதல்ல பொய்யா சொல்லுவாரா அவரு அப்படின்னு கேட்காவோ ராமேஸ்வரத்துல நமக்கு பதில். அதே மாதிரி டிஆர் பாலுவுக்கு போட்டுன்னு சொல்லுதாங்களே, அது என்னையா? டிஆர் பாலுவுக்கு போட்டு கிடையாது, பெரிய கப்பல் தான் உண்டு அப்படிங்கறதா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பெரிய கப்பல் இல்லைங்க, சின்ன கப்பலுங்க. சரி, அதுக்கு பேர் பிஷிங் ஷிப், அதாவது பிஷிங் வெசல்னு சொல்றாங்க. மீன்பிடி கப்பல்னு சொல்லி போட்டு நம்ம ராயபுரத்தில் இருக்கின்ற மீன்பிடி துறைமுகத்தில் வழக்கமாக நீங்க போய் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க ராயபுரம் பிஷிங் போட்ல இருந்தீங்கன்னா பிஷிங் ஹார்பர்ல வரும் நிக்கும் வெள்ளை கலர்ல அடிச்சு சன்ரைஸ் இன்னொன்று இப்படி போட்டு இல்ல சன்ரைஸ் ஒண்ணு சன் இன்னொன்னு ஏதோ பேரு இப்படி ரெண்டு நிக்கும். இது எல்லாம் அந்த கப்பல்களை அந்த பிஷிங் ஷிப்ஸ அவர் என்ன பண்ணிட்டாரு என்று சொன்னால், ராமேஸ்வரத்துல நாங்க தான் பிஷர்மன் என்று சொல்லி போட்டு ஒரு இப்படி ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவர் நான் தான் பிஷர்மன் என்று ஒரு கூட்டம் இருக்க. இப்படி போகக்கூடிய பிஷிங் வெசல்ஸ் வச்சிருக்கிறவங்க, அதாவது மீன்பிடி கப்பல்கள். அந்த சிறிய கப்பல்கள் செல்லும் இடம் ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு தான் போறாங்க. டீப் சீ பிஷிங். அவங்க இலங்கைக்கு இந்தியாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கு போல முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஆழ்கடல் இல்ல, அதனாலதான் இந்த சேது சமுத்திர திட்டத்துல தோண்டி சொல்லுதாவ. இத ரொம்ப தெளிவா அங்கிருந்து விசைப்படகு தலைவர் போசே சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது தவறான செய்தியை, பொய்யான செய்தியை
திசை திருப்பும் செய்தியை சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாருங்கிற மாதிரி இல்ல இருக்கு அங்கன்னு சொல்றவங்க. எப்படி சொன்னா ஐயா அப்ப சசிகலாவுக்கு இருக்கான்னு கேட்டா முழு பொய்ங்க இருந்தாலும் பொய் எதுக்கு எடுத்தாலும் சொல்றாரு. பவுல சொல்லுதாவா உள்ளபடியே அங்க நம்ம விசாரிச்சதுல ட்ரெடிஷனல் பிஷர்மேன் என்று சொல்லி பாரம்பரிய மீனவர்கள் இருக்கிறார்கள். அங்குள்ள பரதவர் சமூகம், அங்க இருக்கக்கூடிய என்ன முத்திரையர் சமூகம் எல்லாம் ட்ரெடிஷனல் பிஷர்மேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாரம்பரிய மீனவர்கள் வரக்கூடிய பரதவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இந்த 885 ஜேசுராஜா சேர்ந்தவர் அவர் சொல்ற மாதிரி அவங்க வந்து அந்த உரிமையாளராக இருந்த படகுக்கு எது விசைப்படகு அதாவது முதல்ல சாமி அவர்களே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டுமரம் என்று ஒன்று இருக்கிறது. கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போவார்கள். சென்னையும் வடக்கு தமிழ்நாட்டிலும் அங்கே போனா நீங்க கட்டுமரத்தை பார்க்கலாம். தெற்கு தமிழ்நாட்டில் நாட்டுப்படகு என்று சொல்லுவார்கள். அது நாட்டுப்படகு மீன் பிடிக்க போவார்கள். அது தவிர ஃபைபர் போட் என்று ஒன்று இருக்கிறது. கண்ணாடி இழைப்படகு தெற்கையும் வடக்கையும் தமிழ்நாடுக்கும் கண்ணாடி இழைப்படகில் செல்வார்கள். இதை தவிர விசைப்படகுன்னு ஒன்று இருக்கிறது. பெரிய விசைப்படகில் செல்பவர்கள் தான் இப்போ சிக்கல். அவங்கதான் ஒரு கடலுக்கு போனாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இதையெல்லாம் தாண்டித்தான் ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போகக்கூடிய பிஷிங் வெசல்ஸ். அது வேறு டிஆர் பால் வச்சிருப்பதல்ல, அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நீங்க இப்படி தப்பா சொன்னீங்கன்னா பாரம்பரிய மீனவர்கள் இருக்கக்கூடிய உரிமையாளர் பையனோ அங்க மீன் பிடிக்க கூட போறாங்க பரதவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதான் நாம தொடர்ந்து நடக்கு. அதான் சேஷராஜ் சொல்லுதாரு. ஆக்குபேஷனல் பிஷர் என்று சொல்லக்கூடிய தொழில்முறை வரக்கூடிய மீனவர்கள் தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்தாங்கன்னா பேங்க் லோன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வேணா சில நேரம் போகாம இருப்பாங்க, பல நேரம் போகாம இருப்பாங்க. இதுதான் விஷயம். அதனால யாரோ மீன் விசைப்படகு தொழிலாளர்கள் தன்னிடம் வந்ததாகவும் அவர்கள் சங்கம் வைத்து தன்னிடம் சொன்னதாகவும் அவர்கள் கடிதம் கொடுத்ததாகவும் எங்களுடைய ஓனர்கள் உரிமையாளர்கள் தான் அங்கே கொண்டு போய் இலங்கை பகுதிக்கு போய் மீன் பிடிக்க சொன்னாங்க என்பதாகவும் அதனாலதான் தான் வந்து சொன்னதாகவும் ராஜபக்சேட்ட அந்த ஓனர்களுடைய போட்டுகளை பிடிச்சுக்கிடுங்க அந்த மீனவர் ஐயோ போக விட்டுருங்கன்னு தான் சொன்னதாகவும் சூசாமி சொல்வதற்கான அடித்தளமே இல்லை என்பது ஒரு பக்கம். மீனவர்களே அப்படி ஒரு மீனவர் சங்கமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுப்பிரமணிய சாமி சொன்னதே அது முழு பொய்யாக மாறிட்டது. இப்ப இல்ல பொய்னே அங்கேயே சொல்லுதாக. அங்குள்ள மீனவர் சங்கத்தில இருந்து நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில காட்சி ஊடகத்துல ஒரு பக்கம் வந்து சுப்பிரமணிய சாமி, இன்னொரு பக்கம் திருச்சி சிவா, இந்த பக்கத்துல வந்து டாக்டர் எழிலன் நாகநாதன், நம்ம எழிலன் நாகநாதன் சொல்லி அழைப்பாவோ. அப்புறம் வந்து அந்த நடத்துனர் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு கொடுத்தாக அப்படின்னா எந்த மீனவர் சங்கம் கொடுத்துச்சு சொல்லுன்னு எழிலன் கேட்காரு. ஏகப்பட்ட மீனவர் சங்கம் கொடுத்துச்சுன்னா அவர் சொல்லி ஏகப்பட்ட மீனவர் சங்கம் இருக்கு, அதுல ஒன்று கொடுத்தாக நான் ஆபீஸ்ல இருக்கு இருக்காடு இங்க கொண்டாடலன்னு சொல்லி போட்டார் அவரு. சரி, உடனடியாக அங்க கேட்டா அவர் போஸ் சொல்லுதாரு ஒரு மீனவர் சங்கமும் கொடுக்கலனே இருந்து அவ்வளவு பொய் அப்படின்ட்டு. அப்போ பொய் சொல்லுதியல சரி சொல்லுங்க. ஆனால் இவர்கள் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை பாஜகவை சேர்ந்தவர் தானா சுப்பிரமணிய சாமி, அல்லது பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொன்னதை கண்டிக்கிறோம், அல்லது அவர் சொன்னதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அகில இந்திய தலைமை சொல்லணும். இல்லனா பாஜகவும் இப்படித்த கருதுதுன்ட்டு எங்க மீனவர் கூட நினைப்பாவோ என்று அவர் சொல்லுறாரு. அங்கிருந்து நேற்று அந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க வருது என்று சொன்னால் ஆங்கில காட்சி ஊடகத்தில் பார்க்கும் பொழுது விஷயத்தை திசை திருப்பிய முகமெல்லாம் செத்து போய் நேற்று அப்படியே உட்கார்ந்து இருக்காருங்க சுப்பிரமணிய சாமி. அவர் எதிர்த்து கேள்வியாக்காவோ. அப்படி இருக்கும் பொழுது யார் சார்பா இந்திய அரசாங்கம் போய் அங்க நேரடியா பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு இருக்கும் பொழுது மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் கொண்டாடுறதுக்காக பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுது நீங்க வந்து யாரு சார்பா போனீங்க நீங்க எந்த தகுதியில அங்க போய் ராஜபக்சே பேசினீங்க அடுத்த நாட்டு அதிபர்கிட்ட அப்படின்னு திருச்சி கேட்காருங்க. கேட்டோன்னே ஆனா அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம அங்க நடத்துனர் என்ன உங்களை வந்து இந்திய அரசுக்கு எதிராகவே நீங்கள் செயல்பட்டீர்கள் ஆன்டி நேஷனல் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டாரு. திமுக ஆன்டி நேஷனல் சொல்லி சம்பந்தம் இல்லாம திசை திருப்புறாரு. நீங்க தான் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆதரிச்சியோன்னு சொல்லுதாரு. நீங்க ஆகஸ்ட் 15 கருப்பு கொடி காட்டினீங்கன்னு சொல்லுதாரு. திசை திருப்பாதீங்க விஷயத்துக்கு வாங்கியா. அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் வந்து கேட்கும் நேரத்துல இடையில நீங்க பேசி அதனாலதான் நான் பதில் சொல்ல முடியலன்னு சொல்லுதாரு. எழிலனியோ அல்லது வந்து திருச்சியாவோ பேசுவத இடையில பேசுவதனால நீங்க எல்லாம் ரவுடிஸ்
a bunch of rowdies DMKs அப்படின்னு சொல்லி அதையும் தாக்குதாரு. இப்படியா தாக்கும் போது அங்க என்ன கேட்காரு நடத்துனரு, ஐயா ஜெயலலிதாக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஜெயா எதுக்கியோ, நீங்க தானே சோனியா காந்தி கூட வந்து டீ பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணாலும் சொல்லியோ என்று கேட்காரு. உடனடியா ஏழு சொல்லுதாரு, நாட் ஓன்லி ஜெயலலிதா, ஈவன் த பிஜேபி பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி தலைவரும் கூட இப்படி சொல்லியிருக்காவா சொல்லுதாரு. உடனே யார் சொன்னா அப்படின்னு கேட்காவா, சுப்பிரமணியன் சாமி பேப்பர்ல வந்திருக்கியான்னு ஏழு சொல்லுதாரு. உடனே அவர் சொல்லுதாரு, பேப்பர்ல வந்ததெல்லாம் எனக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற சுப்பிரமணியன் சாமி, நீங்க மட்டும் பேப்பர்ல வந்ததை எடுத்து சொன்னீங்களே என்று ஒரு ஆங்கிலேயத்தை சுட்டி காட்டி டிஆர் பாலு சொன்னதை அவரு சொல்ல, உடனே பதிலுக்கு சொல்லாம இருக்க. இப்படியாக நேற்று அப்படியே ஓரங்கட்டப்பட்ட சுப்பிரமணிய சாமி கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா, நான் படகுகளை விட வேண்டும் என்று சொல்லவில்லை, விடக்கூடாது படகுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனா ராஜபக்சேயிடம் இந்த கடிதத்தை கொடுத்தேன், அவர் சொன்னார் என்னிடம் அப்படின்னு நேற்று பல்டி அடிச்சாரு. பல்டி ஆங்கில காட்சி விடுறத மட்டும் அடிச்சிருக்காரு. இது அண்ணா சாலை தமிழேடுக்கு நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. அந்த தமிழேடு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் சொல்லி நான் தான் தமிழக மீனவர்களின் படகுகளை திருப்பி கொடுக்க தடை போட்டேன் அப்படிங்கறத மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்திட்டு இந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏன் வந்து மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதணும், என்னைய கூப்பிட்டு கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க இப்ப அப்படின்னா, ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் என் மேல கோபமா இருப்பாரு, அவர் மேல ஊழல் வழக்கு போட்டேன் நானு, அந்த வழக்கு நான் தான் வெளியுறவுக்கு கொண்டு வந்தேன், பெங்களூர்ல எனக்கு சொத்து கொழுப்பு வழக்க நான் தான் போட்டேன், அதே மாதிரி கருணாநிதி என் மேல கோபமா இருப்பாரு, ஏன்னா 2G வழக்க நான் தான் போட்டேன், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லி இதனாலதான் இவர்கள் என் மேல கோபமா இருக்கிறாங்க, அதனால சுப்பிரமணியன் சாமி பேசுறதுக்கு யாருங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் என்னை எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் மீது நான் ஊழல் குற்றச்சாட்டு செலுத்தி இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லீங்க, இதுக்காகத்தான் நேத்து கேட்காரு தொலைக்காட்சியிலேயே தெளிவா அங்கிருந்து விசைப்படகு தலைவர் என்ன, ஐயா சுப்பிரமணிய சாமி இப்படி வந்து போட் ஓனர்ஸ் உரிமையாளர்கள் வந்து தன்னை பார்க்கலன்னு சொல்லுதாரு, அப்ப பார்க்கணும் என்று ஒரு வழக்கறிஞர் மாதிரி அதை வந்து வியாபாரமாக்க பார்க்காரா அப்படி கேட்காரு. உடனடியாக நாம் சொன்னோம், அண்ணாச்சி விஷயம் பவானிக்கு இப்படித்தான் போனாரு, போனது பழைய காலம், போகும்பொழுது அங்க வந்து மாசு கட்டுப்பாடு இல்லாம மாசு அப்படியே சாயப்பட்ட மாசெல்லாம் சேர்ந்து நதியை வந்து கொன்றுச்சின்னு சொல்லி போட்டு நதியால் பாதிக்கப்பட்ட அந்த மாசுவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் போறான்னாவோ அவங்கள்ட்ட போய் விவரத்தை கேட்டு சாயப்பட்டிருக்காரங்களை பார்த்தாரு என்பதெல்லாம் வரலாற்றில் நடந்திருக்குங்கோ என்று யாராவது சொல்லிட போறாங்க, அவரை விட்டு கட்சி விட்டு வெளியே வந்தவங்க என்றெல்லாம் நாம சொன்னா அதெல்லாம் காதிய இது மாதிரிதான் அரசியல்வாதி இருப்பாங்க என்று சொல்ல வேண்டியிருக்கு என்று சொன்னா. ராஜபக்சே பேசும்போது அவர் கொடுத்த தகவல் இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுன்னா, யார பத்தி தகவல், அப்பதான் இந்த டிஆர் பாலு சசிகலா தகவல் எல்லாம் வருது, அந்த தகவல் அதிர்ச்சியா இருந்ததுனாலதான் சரி அப்படின்னா நீங்க மீனவர்களை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கறது நேற்று மீண்டும் அவர் இந்த அண்ணா சாலை தமிழேடுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆங்கில காட்சி ஊடகத்துல அவரு பல்டி அடிச்சிருக்காரு அப்படின்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. கடைசியா இரவுல பல்டி அது நொறுங்கி போய் ஏங்கன்னு கேட்டோம் ராமேஸ்வரம் மீனவர்கிட்ட. தமிழக முதல்வர் வந்து சொல்லிட்டாங்கல்ல கடுமையா ஒரு கடிதத்தை பிரதமருக்கு, அதுல ஆடி போனாரு. சாமி ஆட்டமா இதுன்னு கேட்காத அவங்க நமக்கு தெரியாதியா அப்படின்ட்டோம். என்றால் டெசோ எம்கே கால்ஸ் ஃபார் தமிழ் யூனிட்டி ஆன் லங்கன் இஷ்யூ என்பதாக இலங்கை தமிழர் பிரச்சனையில் நேற்று டெசோவில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்று நாம் தான் மிக பிரம்மாண்டமா சொன்னோம். ஆகா, டெசோ என்பது மத்திய உளவுத்துறையினுடைய வழிகாட்டலில் அவர்களுடைய சிந்தனையில் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நெருக்கடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் புதிய நிலைப்பாடு எடுக்கும் பொழுதெல்லாம் வழிகாட்டலில் அவர்கள் சொன்னபடியே நடக்கிறது என்றெல்லாம் நாம் வெளியே சொல்லக்கூடாது என்றாலும் கூட நாம் பாராட்டி சொன்னோமா ஒரு போராட்டம் வராகனே. கருணாநிதி சான்ஸ் யூனிட்டி மந்த்ரா டு செக்யூர் ரைட்ஸ் ஆஃப் லங்கன் தமிழ். ஐநா சபையில் ராஜபக்சே பங்கேற்கக்கூடாது என்பதை வலியுறுத்த சென்னையில் கருணாநிதி தலைமையில் டெசோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம், இலங்கை தமிழரை காக்கும் வரை போராடுவோம் என்ற அறிவிப்பு. இலங்கை தமிழரை காப்பாற்ற தொடர்ந்து போராடுவோம். டெசோ ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி பேச்சு, ராஜபக்சே சூழ்ச்சிக்கு மோடி பலியாகிவிடக் கூடாது என்று மு.க. ஸ்டாலின் பேச்சு. அவர் அப்படி சொல்லறா மு.க. ஸ்டாலின். ஆனா கலைஞரை பற்றி அண்ணா சாலை ஆங்கிலேயரு கருணாநிதி டர்ன் சாஃப்ட் ஆன் மோடி அட் டெசோ ரேலி. ஓஹோ, டெசோ போராட்டத்தில் நேரடியாக
மோடி என்ற இந்திய தலைமை அமைச்சர் மீது ஒரு மென்மையான அணுகுமுறையை வைத்தார் தலைவர் கலைஞர் எழுதிவிட்டார். தலைவர் கலைஞர் முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்காருங்க, இலங்கை தமிழை என்னை காப்பாற்ற விட்டால் இங்குள்ளவன் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்துங்க இந்த மோடி விஷயத்துல we also have the same faith and Sri Lankan MPs of Tamil National Alliance were also optimistic after their meeting with Modi. We hope the government's approach to the issue would reflect the hope என்பதாக சொல்லி இருக்கிறாரே, இதுதான் அடிப்படை விஷயம். அதாவது இலங்கையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தார்கள், சம்பந்தன் தலைமையில் மோடியை சந்தித்தார்கள், சந்தித்த பொழுது பேசினார்கள். அப்பொழுது வெளியே வந்து நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம் என்று சொன்னார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது, அதே போல நாங்களும் நம்பிக்கை வைக்கிறோம் கலைஞர் சொல்லிவிட்டாரு. அப்போ நாங்களும் நம்பிக்கை வைக்கிறோம் என்பது பாஜகவுடன் அதிமுக எதிராக கூட்டணிக்கான 2016 கூட்டணிக்கான ஏற்பாடான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆனாலும் கூட இலங்கையில் இருந்து வந்த எம்பிமாரு அங்க பேசியதை பற்றி சுப்பிரமணிய சாமி மீண்டும் வராரு. அவர் என்ன சொல்றாரு, எது உண்மை என்பது என்ன? சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காருங்க, இலங்கையில இருந்து வந்த அந்த டீம் போய் மோடியை பார்த்து கேட்டுச்சான், தனி ஈழம் அமைக்க நீங்க எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கோரிக்கை விடுச்சான். உடனே மோடி அவர்கள் சொன்னாரா, இல்ல ஒன்றுபட்ட இலங்கையில அமைதிக்குத்தான் இந்தியா உதவ முடியும், இலங்கையினுடைய பிரிவினைக்கும் இந்திய அரசு உதவாது, இலங்கையில இருக்கிற எல்லா மக்களும் அமைதியா வாழணும் என்பதைத்தான் ராஜபக்சேயுடன் வலியுறுத்துவோம், மற்றபடி ராஜபக்சே மட்டும் தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், அதனால நீங்க அவரோட பேசி நல்ல முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராமே. அதனாலதான் அவங்க ஜெயலலிதாவையோ கருணாநிதியையோ வைகோவையோ பார்க்காம திரும்பி போயிட்டாங்க. இது சுப்பிரமணிய சாமி போடுற புதிய குண்டு. ஆமா, உள்ளபடியே இந்த குண்டு ஒரு புஸ்வானம் என்பதற்கான ஆதாரத்தை இலங்கையில் இருந்து வந்து திரும்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நம்மகிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிவிடுமா? என்னன்னு கேட்டா, அவங்க ஏற்கனவே அரசியல் சட்டப்படி இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்சியை நிறுத்திக் கொண்டு இலங்கையினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வடக்கு மாகாண முதலமைச்சராகவும் ஆயிருக்கிறார்கள் என்று வரும்பொழுது அங்கிருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை மீறி தனி தமிழ்நாடு தமிழீழம் என்று அவர்கள் பேச முடியாது, பேச மாட்டார்கள். அவர்கள் எல்லை அவர்களுக்கு தெரியும், அவர்கள் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சுயாட்சி என்பதாகவோ வடக்கு கிழக்கு மாகாண ஒற்றுமை என்பதாகவோ இணைப்பு என்பதாகவோ 1987 ஒப்பந்தத்தை அமுலாக்குங்கள் என்பதாகவோ 13 சட்ட திருத்தத்தை எங்களுக்கு வாங்கித்தாருங்கள் என்பதாகவோ எங்களுடைய மாகாணங்களுக்கு காவல்துறை அதிகாரமும் என்ன அதே போல நிலம் அதிகாரமும் வேண்டும், நில உரிமை அதிகாரமும் என்றுதான் கேட்கிறார்கள் என்பதும் தான் வரலாறு. அதனால அடித்தளமே இல்லாமல் முதலில் ஒரு பொய், அடுத்து என்ன பேசினார் என்ற உண்மையை சொல்லிவிடுவோம். அவங்க கேட்டது என்ன தெரியுமா, ஐயா தலைமை அமைச்சர் அவர்களே, இந்தியாவின் தலைமை அமைச்சர் அவர்களே, நீங்க எங்களுக்கு 2 கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டாங்களாம். அது என்ன? அதாவது இலங்கையில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் 2 கோரிக்கைகளை நமது தலைமை அமைச்சர் இந்திய தலைமை அமைச்சரிடம் வைத்தார்களே, என்னன்னு கேட்டா, யூ சென்ட் அன் என்வாய் டு அஸ் அப்படின்னாங்க. உங்களுடைய தூதரை ஒருத்தர் அனுப்புங்க, நேர்ல பாக்கட்டு எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு நேர்ல பார்த்து சொல்லட்டும். 3000 இந்து கோயில்களை இடித்து உடைத்திருக்கிறார்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒத்துழைப்பில் தன்னை அங்கு இருக்கக்கூடிய ரவுடித்தனமான செயல்பாட்டுக்காரர்கள் என்ற ஆதாரத்தையும் 2012 சில மனித உரிமை ஆர்வலர்கள் இலங்கையில் இருந்து கையில கொடுத்துட்டாங்களாம் மோடி கையில. அப்ப அவர்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு மோடி அவர்கள் பிரதம மந்திரியா வந்துருவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு மோடியும் விவரத்தை, அதுதான் வருது பாருங்க. அப்போ இப்படி சொல்லி போட்டு 2000க்கு மேற்பட்ட தேவாலயங்களையும் இடித்திருக்கிறார்கள். சரி, அதற்கு பிறகு 1 2 3 4 தமிழ் முஸ்லிம்கள் முஸ்லிம் தமிழர்களுடைய பள்ளிவாசல்களையும் இடித்திருக்கிறார்கள் புத்த பிக்குகள் என்ற புள்ளி விவரத்தோட ஆதாரத்தை சொல்லி போட்டு இப்பவும் ராணுவம் உட்கார்ந்து இருக்கு, எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, செய்யவே முடியல, ராணுவத்தை மீறி 4ல் 1 பங்கு ராணுவத்தை கொண்டாந்து அங்க நிப்பாட்டினா என்ன அர்த்தம் வடக்கு மாகாணத்துல மட்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னாவலாம். சொல்லி நீங்க ஒரு தூதர் அனுப்புங்க போது நம்ம பிரதமர் சொன்னாராம் மோடி, நாங்க தூதர் அனுப்பினா ஒரு உறவு இருக்குது அந்த நாட்டுடன், நாங்க அவங்களை நிர்பந்தப்படுத்தி தமிழர்களுக்கு ஆதரவாக எதையுமே பேச முடியாம ஆயிரும், எதிராக தூதரை அனுப்புவது என்பது நடத்த முடியாது. ஏன்னு கேட்டா, நாங்க அனுப்பினா தூதர் அவர் அதிகாரம் பெற்றவராகவும்
எங்களுடைய இந்தியன் ஹை கமிஷன் இருக்குல்லாங்க, அதுதான் அதிகாரம் அதிகம் உள்ளது, அது வலுப்படுத்த வேண்டும் தான் நாங்க நோக்கம். அந்த இந்தியன் ஹை கமிஷனே அங்குள்ள விஷயங்களை எல்லாம் எடுத்து கொடுக்கும். அதுதான் எப்பொழுதுமே அதை மீறி தனியான ஒரு தூதர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறது. அதனால் எங்களுடைய இந்திய தூதரகம் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை சரியாக இருக்கும். தனியாக தூதரை அனுப்ப வேண்டியது அவசியம் இல்லை. இப்படி விளக்கம் சொன்னாரா? ஓஹோ அப்படின்னு விளங்கிட்டாரா? அப்ப இரண்டாவது கோரிக்கை என்ன? நீங்கள் ஒரு உண்மையறியும் குழாம் அனுப்புங்க, அங்க உள்ள நிலைமை நாங்க சொன்னது சரிதானான்னு பாத்துக்கிடுங்க. அப்ப அவர் சொன்னாரா, இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா சொல்லியிருக்காரு பாருங்க மோடி. நான் உண்மையறியும் குழாம் அனுப்புவேன், அங்க உள்ள விவரத்தை எல்லாம் எடுப்போம், எடுத்து நீங்க சொல்ற விவரம் எல்லாம் உண்மைதான் கொண்டாடுவோம். ஆனா உண்மையறியும் குழாம் போனா என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் சொல்லணும். கவர்மெண்ட்டையும் போய் கேட்பாங்க என்னையா செஞ்சீங்க அப்படின்னு. இதையெல்லாம் நாங்க சாதிச்சோம் செஞ்சோம்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பெரிய பட்டியல கொடுப்பாங்க. அப்ப அவங்களும் ஏதோ செஞ்சிருக்காவல்ல, அதனால அதுவும் அந்த ரிப்போர்ட்ல வரும். 2 வரியாவது வரும்ல. ஆமா. அப்ப அவங்க என்ன செய்வாவோ, இலங்கை அரசாங்கம் இதை பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து அவங்க பத்திரிகையில போட்டுப்பாங்க. இந்திய அரசு எங்களை அவங்க கொடுத்த உண்மையறிவு குழாம் ஆதரிச்சு போடுவாங்க. ஆமா, இது உங்களுக்கு எதிராக போயிரும்ல. ஆமா, இப்படியும் சொன்னார். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு மோடி. அதனால ராஜபக்சே மூலம்தான் செய்யணும்னு எண்ணமே இல்லை என்ற உண்மையை நாம் சொல்லணும். அது தப்பு. சுப்பிரமணியசாமி தனி ஒரு ரூட்ல போறாரு. சுப்பிரமணியசாமி ராஜபக்சே பிரதிநிதியாக தப்பு தப்பா உண்மைக்கு புறம்பா பொருத்தம் இல்லாம சொன்னாலும் அம்பலமாய் போகுதுங்க 24 மணி நேரத்துல. இதனால இந்த விஷயத்திலும் கூட உள்ளபடியே இந்திய அரசினுடைய கணிப்போ பார்வையோ நம்மை பொறுத்தவரை மஹிந்த ராஜபக்சேயினுடைய அரசாங்கம், கோத்தபாய ராஜபக்சேயினுடைய ராணுவ அரசாங்கம், பசில் ராஜபக்சேயினுடைய ஆலோசனை அரசாங்கம், நமல் ராஜபக்சேயினுடைய நடமாடும் அரசாங்கம் உள்ளபடியே மக்கள் விரோதமாக இருக்கிறது என்று போர்க்குற்ற விசாரணைக்கு ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலை முடிவு பண்ணி உலக சமூகமே மாறிப்போச்சு. தென் அமெரிக்க நாடுகளும் இப்ப மாறிப்போச்சு. அதனால எல்லோரும் இலங்கைக்கு எதிராக போயிட்டு இருக்காவோ. அதனால நாம ஆதரிக்க முடியாது. இந்த ஆட்சியை மாத்தி ரீஜியம் சேஞ்ச் கொண்டாந்து அங்க அப்படியே ரணில் விக்ரமசிங்கே என்று இந்திய அரசுக்கு ஒத்து வர்றவர், சந்திரிகா குமாரதுங்க என்று இந்திய அரசுக்கு ஒத்து வருவதையும் கொண்டாந்துருவோம்னு நினைக்காக வெளிவிவகாரத்துறை உளவுத்துறைன்னு நாம வெளிவா சொல்ல போறோம். அதனால தமிழருக்கு ஆதரவா இல்ல தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்க ஃபெய்த் வைக்க கூடாது. தலைவர் கலைஞர் சொல்லி வரத பார்த்தா என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல ஐநா குழுவிற்கு அந்த உண்மையறியும் குழுவுக்கு இங்க விசா கொடுக்காததுக்கு காரணம் கூட ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் தான் அப்படின்னு சொல்லி வரீங்க போல இருக்கு. இல்லை, அதாவது விசா கொடுக்கவில்லை என்று இங்க போராட்டம் நடந்து வரும். நேற்று கூட விசா கொடுக்கவில்லை, கொடுக்கணும் என்பது போன்ற அடிப்படையில் அவர்களை சுதந்திரமாக விட வேண்டும் என்று கலைஞர் சொன்னதும் சொல்ல தவறான செய்தி. ஐநா பக்கத்தில் நாம் விசாரித்தால் ஐநா மனித உரிமை குழுவில் இருந்து, கழகத்தில் இருந்து, அந்த போர்க்குற்ற விசாரணைக்கான 3 பேர் கொண்ட குழுவில் இருந்து இந்தியாவிடமும் இலங்கையிடமும் நாங்கள் வருகிறோம் விசா கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை. இதற்கு எவ்வளவு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விசா கொடுக்கல அப்படின்னு அவங்களுடைய விசா அப்ளிகேஷன் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அது இட் இஸ் நாட் மூட் என்னென்னமோ பேசிட்டே இருந்தாங்க. நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும், அரசாங்க நிலைப்பாடு. நான் கேட்கவே இல்லைங்கிற பேர்ல அவங்க நிலைப்பாடு கேட்பாங்களா தெரியாது இதுவரை என்று சொன்னா, இத்தனை வில்லங்கங்களுக்கு மத்தியில தான் நீங்க முதல்ல சுட்டி காட்டியதற்க இந்த ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டுல இலங்கை தமிழனை காப்பாற்ற முடியாமல் இங்குள்ளவன் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன, டெசோம் ஆர்ப்பாட்டத்தில் கருணாநிதி பேசு என்கின்ற சூழ்நிலையை ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது அப்படிங்கிறாரு. இப்ப அடிப்படையா என்ன கேள்வினா, இங்குள்ள தமிழன் வாழாட்டா அப்புறம் இலங்கையில இருக்க தமிழன் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன அப்படின்னு இங்குள்ள தமிழன் கேட்க மாட்டானா? நிறைய பேரு சாதிய ரீதியா கூட ஒடுக்கல் நடக்கன்ட்டு இங்குள்ள தமிழனுக்கு ரீதியா முதல்ல பேசியா அடுத்த தமிழனை பத்தி பேசியா கேட்காவோ இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. இப்படி சூழல்ல அங்கேயும் தமிழன் நல்லா வாழணும், அவர்கள் மீது அரசியல் அடக்குமுறை, அவர்கள் மீதான ராணுவ அடக்குமுறை, சமூக அடக்குமுறை, பண்பாட்டு அடக்குமுறைக்கு எதிராக இங்குள்ள தமிழனும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்போகணும் என்பதுதான் தமிழனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா தலைவர் கலைஞர் இப்படி சொல்லி போட்டார, அவரு சொன்னதாக இவங்க இந்த ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏடு தன்னுடைய 6ஆம் பக்கத்துல தப்பா போட்டாங்களோ என்று நாம கேட்டா, அவருடைய சொந்த ஏடு மு.க. ஸ்டாலினால் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏடு, அதிலேயே பக்கத்துல டெசோ தீர்மானங்களின் மைய கருத்துக்களை புரிந்து கொண்டு மத்திய அரசு செயல்பாடுகளை அமைத்திட வேண்டும், ஈழத்தமிழ் பிரச்சனை அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் நிச்சயம் வெல்வோம் அப்படின்னு சொல்லி பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் கலைஞர் உரையில 3வது பத்தியில 2வது பாராவுல அவர் தெளிவா தலைவர் கலைஞர் பேசியதை எழுதியிருக்கிறார்கள்.
சித்திரவதைகள் அடக்குமுறைகளுக்கானாலும் சித்திரவதைகள் வேண்டிய சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவானாலும் அவைகளை எல்லாம் சாதாரணமாக மதித்து தமிழன் வாழ வேண்டும், அவனை வாழ வைக்க வேண்டும். பக்கத்து தீவிலே உள்ள தமிழனை வாழ வைக்க முடியாமல் இங்கே உள்ள தமிழன் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன என்கின்ற அந்த சூளுரையை ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்திலே இன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்து இது போன்ற அணிவகுப்புகள் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால்தான் அது கேளா காதினருடைய காதுகளை திறக்கும் என்பதற்காகத்தான் நாம் இன்றைய தினம் இந்த முழக்கத்தை தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லிவிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப தெளிவா இங்குள்ள தமிழன் வாழ்ந்தா என்ன வாழாட்டா என்னன்னு ஒரு ஆர்ப்பாட்டமா? இதான் நோக்கமா? தெரியலையே. இங்குள்ள தமிழை எப்படி எடுத்துக்கொள்வானே என்பது ஒரு கேள்வியா இருக்குது. வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் நீ எனக்கு வாக்களிக்க போறதில்லை. என்னை கடலிலே தூக்கி கட்டுமரமாக தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழனுக்காக அதில் ஏறி செல்வதற்கு உதவுவேன் என்று சொல்வதுதான் இதுவே. அதுதான் தூக்கி எரிஞ்சு போட்டார்களே என்பதனாலயா? பிசுபிசுத்த டெசோ ஆர்ப்பாட்டம் கூட்டம் இல்லாததால் கருணாநிதி அதிருப்தின்ட்டு அண்ணா சாலை தமிழ் எடுத்து போட்டிருக்கு. என்ன வைத்தறிச்சலோ தெரியல. உண்மை அப்படி இல்லங்க. நல்ல கூட்டத்தை தலைவர் கலைஞர் தன்னுடைய ஏட்டுல போட்டிருக்காருங்க. பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை அணி அணியாக திரண்ட மக்கள் கடல் காணீர் அப்படின்னு பெருசா போட்டிருக்காருங்க. எடுத்து நேற்று காமிக்கவும் செஞ்சாங்க, மாலை ஏட்லையும் போட்டாங்க. உள்ளபடியே மாவட்ட அல்லது பகுதி அல்லது வட்ட செயலாளர்களுக்கான தேர்தல் முடிவுகள் நியமன முடிவுகளாக இருந்தாலும் இன்னும் அறிவிக்காத நேரத்தில் அனைவரும் வருவார்கள் என்பதனால் தானே ஆர்ப்பாட்ட தலைவர் இளைஞர் இருக்காரு. அதனால தானே எல்லாரும் வந்துட்டாங்க என்று சொன்னால் நல்லா தாங்க இருந்துச்சு கூட்டம்னு நாமும் சொல்லி டென்ஷன் சிமர்ஸ் அஸ் மகாராஷ்டிரா பிஜேபி சீஃப் ஸ்கிப் சிவசேனா ஈவென்ட் என்று அமித்ஷா போகிறார் மகாராஷ்டிராவிற்கு. சிவசேனாவை சந்திக்கவில்லை என்பதை நேற்றை சொன்னோம். அது பெரிய பிரச்சனையா மாறி அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேத்தெல்லாம் அங்க விதர்பாவுக்கு போன அந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக தலைவர் என்ன பண்றாரு, அந்த தேவேந்திர பட்னாவி அவரு சிவசேனாவினுடைய இடத்துக்கு போகாம அவர் தவிர்க்கிறார். அப்படி தவிர்க்கும் பொழுது புதன்கிழமை அவங்க பெரிய பிரச்சனையாக்கியிருக்காவ. அவங்க ஏற்கனவே தங்களுடைய பத்திரிகையில எழுதும் பொழுது என்ன எழுதுறாங்கன்னா சாம்னான் பத்திரிகையில ஐயா நிலைப்பாட கேள்வி கேட்டு எழுதியிருக்காங்க. என்ன நிலைப்பாடு அப்படின்னா விதர்பா பகுதி, அதாவது யவத்மால் எங்க அதிகமாக விவசாயிகள் தற்கொலை நடந்ததோ, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்களோ, அந்த யவத்மால் பகுதியை உள்ளடக்கிய அந்த ஏரியாவில் விதர்பாவை தனியான மாநிலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற பிஜேபியுடைய நிலைப்பாட கேள்வி கேட்டு அவங்க பத்திரிகை மகாராஷ்டிராவை 2ஆ பிளக்க விடமாட்டோம்னு சிவசேனா கத்துறாங்க. தெலுங்கு தேசம் இப்படித்தான் கத்தினாவ. பிஜேபி தெலுங்கானா பிரிந்து போவதற்கும் ஆதரிச்சிச்சு. அவங்க டிஆர்எஸ் வந்துருச்சு காங்கிரசுடன் சேர்ந்து. அதுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கூட சேர்ந்துக்கிட்டாவ. இப்ப சிவசேனா கூட சேர்ந்திருந்தாலும் விதர்பா தனி மாநிலமா ஆகணும் என்று பிஜேபி போடுதாவா. அங்க விதர்பால உள்ள பிஜேபி காரங்க சொல்லுதாவ போல் இருக்கு. சிவசேனா எதுக்காவ இதனால ஒரு பிரச்சனை என்பது பெரிய விஷயமா மாறிட்டு ஒரு பிரச்சனை ஒரு பக்கம்னா நேற்று நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி இல்ல அதுக்கு முன்னால அமித்ஷா வரும் பொழுது அவரு வியாழக்கிழமை இன்னைக்கு வருவாரா தாக்கரே வீட்டுக்குண்டா. வழக்கமா வரும் பொழுதெல்லாம் தாக்கரே வீட்டுக்கு வருவது என்பது சும்மனாச்சும் மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லையா, ஒரு கொள்கைக்கு கொடுக்கிற மரியாதை. அதனால வரணும். அப்படி வரமாட்டாருன்னு சொல்லுவது நாங்க டெல்லிக்கு போகும் பொழுதும் கொடுப்போம்ல மரியாதை. அது எப்படி அப்படின்னு கேட்காவோ சிவசேனாக்காரங்க. இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற அந்த குடியரசுக் கட்சிக்கு வருவோம். இவ்வளவு விலங்க இருந்தனால ஒருவேளை இன்னைக்கு சந்திச்சிருவாரா அது தெரியல மாட்டாரு என்பதுதான் அவர் நிலைப்பாடு. அமித்ஷா வந்தா அப்படித்தான் கராரா இருப்பாரு, மோடி மாதிரி அடமட்டா இருப்பாரு. ஆனால் நீங்க ராம்தாஸ் அத்வாலியினுடைய அந்த குடியரசுக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பிஜேபி கூட்டணியில் இருப்பது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு 57 பேரை லிஸ்ட் கொடுத்து இந்த 57 பேர்ல 20 பேர் இல்ல வேணாயா ஒரு 13-15 பேராவது நீங்க கட்டாயமா நீங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும், 20ஆம் தேதிக்குள்ள நீங்க சொல்லி ஆகணும் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்து விட்டாங்களாம். போனல போக இல்லன்னு வைங்க, வெளியேறி வேற கூட்டணி போயிருவோங்க. ஆமா, இந்த அளவுக்கு அங்க நிலைமையா. அங்க நிலைமை அப்படின்னா கேரளாவுல இதே அமித்ஷா விஷயமா ஆளுநராக திடீர்னு மறுபடியும் பொறுப்பெடுக்க குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட நம்ம சதாசிவம் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வராரு.
தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். கேரள ஆளுநராக சதாசிவம் நியமனம். We did not give அமித்ஷா a clean chit சதாசிவம். அமித்ஷாவுக்கு நான் ஒன்னும் சுத்தமான ஆளுன்னு சொல்லல. ஐயா, 2வது குற்றப்பத்திரிகை அவர் மேல போட்டத நீங்க தானே வந்து இல்லன்னு ஆக்கினியோன்னு கேட்டா, at that time nobody would have expected Shah would become BJP president. பாஜக தலைவர் வருவாருன்னு எனக்கு தெரியாது, அதனால செஞ்சு விட்டேன்னு சொல்லுதா என்று கேட்டா, இல்ல நாங்க ஒன்னும் அவருக்கு சுத்தம்னு சொல்லல. ஆனா அத வந்து அந்த சொரோபதியின் கேஸ் இருக்குல்ல, மகாராஷ்டிராவுக்கு அனுப்பிச்சேன். ஆமா, மகாராஷ்டிராவுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னதே நான் தான். எனக்கு குஜராத்ல இருந்தா நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, அதனால அடுத்து இருக்கிற வேற மாநிலத்துல மாத்தணும்னு சொன்னது நான் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி சிபிஐ அதை பற்றி ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டும் போடணும்னு சொன்னேன், என்ன கூடுதலான குற்றப்பத்திரிகையும் என்பதாக அவர் விளக்குறாரு. எப்படியோ இது ஒரு வில்லங்கமாய் போச்சுன்னா இது ஒரு ஃபேவரிட்டிசம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அமித்ஷாவை வெளியே விட்டதுனாலதான் எனக்கு இந்த பதவி நினைச்சிடாதீங்க, அப்படி இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு. தெளிவுபடுத்தல, அவர் சொல்லுதாரு. உண்மையா பொய்யாங்கிறது வரலாறு சொல்லும். டெஸ்பைட் அப்போசிஷன் பார்பை எக்ஸ் சிஜிஐ சதாசிவம் கேரளா கவர்மெண்ட்னா அவர் என்ன சொல்லுதாரு, அரசியல்வாதிகள் தான் ஆளுநர் வரணும்னு அவசியம் இல்ல, நான் நீதியரசர் முடிஞ்ச பிறகு ஓய்வு பெற்ற பிறகு சொல்லிட்டேன், உடனே அங்கேயே வந்து ஒரே இல்லையே, ஏதாவது நல்ல பொறுப்பு கொடுத்தாங்கன்னா ஏற்க தயார். அதாவது என்னுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராத வகையில நல்ல போஸ்ட் கொடுத்தா ஏற்க தயார் அப்படின்னு நான் சொன்னேங்கிறாரு அவரு. அது இதுதான் சொன்னா கௌரவத்துக்கு பங்கம் வராத பதவியா அப்படிங்கறதா இப்ப கேள்வியா இருக்கு. அது தெரியாது. ஊமன் சாண்டி எதிர்த்தாரு, காங்கிரஸ் எதிர்த்துச்சே, எங்கள்கிட்ட கலந்துகள் தானே. இப்ப குடியரசுத் தலைவர் சேர்ந்து வந்த உடனே நேத்து சென்னிதாலா என்ன பண்றாரு, ரமேஷ் சென்னிதாலா காலை தொலைக்காட்சிகளுக்கு வந்து, ஐயா நாங்க வரவேற்கிறோம், அதை எழுத்து எல்லாம் மூட்டை கட்டி வைங்கோ, நாங்க இப்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஆனால் கட்கரி ஆர்டர் ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் இன் ரூரல் ஜாப் ஸ்கீம் என்பதாக இந்த நவீன் கட்கரி இருக்காரு, அவர் கிராமப்புற மேம்பாட்டு விஷயத்துல 100 நாள் வேலை திட்டத்துல ஏற்கனவே சட்டமாக அப்பொழுது மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கவிழி வரை என்று ஒதுக்கலாம். 100 நாள் வேலை திட்ட பணியை வந்து அந்த வீட்டுக்கு கழிவறை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பாராளுமன்றத்துல பேசி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காரு, 2500 மாவட்டங்கள்ல வந்து பயங்கரமான வறட்சி இருப்பதனால இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிற பணத்துல 50 விழுக்காடு நீங்க வந்து நீர் சேமிப்பு திட்டத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காரா. இது அந்த சட்டத்தை மீறாதா என்று பிருந்தா கரத்து கேட்காத. சரி, பிருந்தா கரத்து கேட்பதிலையும் நியாயம் இருக்கலாம், ஆனால் இந்த கட்கரி சொன்னதுலயும் உத்தரவுலையும் நியாயம் இருக்குல்ல. நிச்சயமா, ஏன்னா ஒரு வறட்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற மாவட்டங்கள்ல நிச்சயமாக நீர் சேமிப்புக்கான வழிமுறைகள் செய்யணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது நியாயமாக சட்டமாக ஏற்றி செய்யலாம் அப்படிங்கறதுதான் இப்ப கோரிக்கையா இருக்குது. அதாவது கூடுதலாக நிதியை ஒதுக்கி செய்யணுமே தவிர ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் மாவட்டங்கள் லெவல்ல போடக்கூடிய இந்த திட்டமிடல் இருக்க 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து கழிவறைக்கு கொடுக்கும் என்று சட்டப்படி கொடுக்கக்கூடிய உரிமை, அதை டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இது மாதிரி ஒரு 3000 சொச்சம் மாவட்டத்துக்கு என்று சொல்லி மாத்தாதியோ என்றுதான் அவங்க கேள்வி. அதனால 50 விழுக்காடை எடுத்துக்கிட்டேன்னா அந்த கழிவறை கட்டுறது கெட்டு போகுமே என்று நமக்கு கேட்பதெல்லாம், ஐயா கோயில் கட்டுறதோட ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை கட்டுங்க ஐயா ஒவ்வொரு கிராமத்திலையும் என்று சொன்னாரு மோடி என்பது ஞாபகம் வருது. சுதந்திர தின விழா பேச்சிலே பேசினாரு. ஆமா, அதனால இப்பொழுது என்னன்னு சொன்னா கூடுதலா ஒதுக்கி விடுங்க, என்ன சட்டத்தையும் மீற வேண்டாம் என்ற கேள்வியும் வருது. இதுக்கு மத்தியில தான் சிபிஐக்கு இன்னைக்கு உள்ள மத்திய புலனாய்வு துறையினுடைய தலைவரா இருக்கிற ரஞ்சித் சிங்கா இருக்காருல்ல, அவரு ஊடு இருக்குல்ல, ஊடு தானே அலுவலகமா இருக்கும். அப்போ அந்த கேம்ப் ஆபீஸ் சொல்லுதாவில்ல, முகாம் அலுவலகம் என்று, அந்த முகாம் அலுவலகத்திற்கு வந்தவர்களை எல்லாம் யார் யார் வராங்க, அரசியல்வாதி வராரா அல்லது அதிகாரி வராரா அல்லது பிசினஸ்மேன் வணிகர் வராரா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் வராரா குற்றவாளி கூண்டில் இருக்கிறவர் வராரா என்றெல்லாம் யாரா இருந்தாலும் வந்தவங்க பெயருடன் வந்தவங்க கார் நம்பருடன் எழுதி அங்குள்ள செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் குறிப்பாவெல்லாம் எழுதுவாங்க. அந்த டைரி எடுத்து விட்டாவ நாட்குறிப்பேட்டை எடுத்து நேற்று ஆங்கில ஓடத்துல பட்டம் பச்சைப்படுதா ஐயா, 2Gல ஊழல் பண்ணவர் வந்திருக்காரு ஐயா, அவர் யார் ஐயா, வந்து குரோஷி வந்தவர்
கார் நம்பரோட போட்டிருக்கையா இல்லன்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, அப்படி டைரி எல்லாம் மெயின்டைன் பண்ண கிடையாது, எல்லாம் தப்பு தப்பு அப்படின்னு அந்த டைரியே தப்பு அப்படிங்கிறாங்க. சாதாரண ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடியே யார் வரா, எத்தனை மணிக்கு வராங்க போறாங்கன்னு எழுதுறாங்க. அவர் சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு போனா அதை எழுதாம இருந்துப்பாங்களா? met ADAG officials but did not grant any favor. நான் சந்திச்சேன் சில பேர ரிலையன்ஸ் சந்திச்சேன் 2 முறை, ஆனா அவங்களுக்கு ஆதரவாக செஞ்சேனா தெரியலையே. ஆனா இந்த ஏடு போட்டிருக்கு 2G குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பிரதிநிதிகளை சந்திக்கவில்லை சிபிஐ இயக்குனர். சந்தித்தேன் ஆனால் செய்யவில்லை என்று இந்த ஏடு என்ன சைமிய சாலை ஆங்கில ஏடு. மாட்டிக்கிட்டாரு மைனர் சாரு மத்திய புலனாய்வுத்துறை உயர் தலைமை அதிகாரிய என்று சொன்ன அவர் தான் இங்க வந்த பொழுது ஸ்கேன் பண்ணினாரு, அவரை பற்றி ஏற்கனவே என்றெல்லாம் பேசினாங்களே என்று நமக்கு தெரியாது என்று சொன்னால், இதே போல தொலைக்காட்சி அகண்ட அலைவரிசையில மத்திய மாநில அரசுகளுடைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே வருதான். அகண்ட அலைவரிசை இணைப்பு முதல்வர் ஜெயலலிதா ஆதரவு மத்திய அரசுடன் விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படி வந்துச்சுன்னா எல்லா கிராம பகுதியிலேயும் டிஜிட்டல் இந்தியாவாக மத்திய அரசு முதலமைச்சருடைய கருத்தை கேட்டுச்சுன்னு சொன்னா அதிமுக எம்பி வேணுகோபாலுக்கு நாடாளுமன்ற கிராமப்புற மேம்பாட்டு நிலைக்குழு தலைவர் பதவி என்று இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் என்பது மக்களவையும் மாநிலங்களவையும் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது அதில் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அதிகமான நிலைக்குழு தலைவர் என்று பாஜகவுக்கு 11, காங்கிரசுக்கு அதே போல 5, அதே போல நிலைக்குழு தலைவர் பதவி என்று அடுத்து 46 எம்பி வச்சிருக்கிற திரிணாமுல் காங்கிரசுக்கு 2, அதை விட 2 கூடுதலா உள்ளவர்களுக்கு 2க்கு மேல கொடுக்கணும்ல. அதிமுகவுக்கு 1 தான் கொடுத்திருக்காவோ, ஆனால் அதிமுகவிடம் கேட்டு பெற்றார்கள் என்பதாகவும் கிராமப்புற மேம்பாட்டு நிலைக்குழு என்பது தலைவராக வேணுகோபால் இருக்கும் பொழுது கீழே வரை நல்ல விஷயங்களை கொண்டு போலாம் மேம்பாடுகளை என்பதற்காக தேர்தலை ஒப்பிட்டு கேட்டார்கள் என்றும் இந்த ஆங்கில பெயரில் உள்ள தமிழ் ஏடு போட்டுட்டாக மறுபடியும் நல்லாவே தங்களை உறுதிப்படுத்த மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அதிமுக வெற்றி பெற்றுச்சோம் என்ற கேள்வியே எழுந்திருக்கையா. நாளை மெய்ப்பொருள் கண்டறிவில் சந்திப்போம். நன்றி.